ஒரு பெரும் கூட்டம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கூட்டத்துக்கு 100க்கும் அதிகமான நாடுகளிலிருந்து மனிதர்கள் வரப்போகிறாங்க. கிட்டத்தட்ட 3.5 லட்சம் மனிதர்கள் அந்த கூட்டத்துக்கு வருவாங்க அப்படின்னும், அந்த கூட்டம் தான் உலகத்தினுடைய தலைவிதியை தீர்மானிக்க போகுது, இந்தியாவினுடைய எதிர்கால திட்டத்தை தீர்மானிக்க போகுது அப்படின்னு சொன்னால், இன்றைக்கி நம்ம ஊடகங்கள் எல்லாருமே அதை பற்றி தான் பேசியிருக்க வேண்டும். ஆனால் நம்ம ஊடகங்கள் பேசினாங்களா? இல்லை. அப்படிப்பட்ட ஒரு ஈவெண்ட் நேற்று முடிஞ்சு இன்றைக்கி 2வது தினம். இன்னும் 2 தினங்கள் அந்த சம்மிட் அப்படிங்கிறது இருக்க போகுது. அதுதான் ஏஐ சம்மிட் 2026. 4வது முறையாக நடக்கக்கூடிய இந்த ஏஐ சம்மிட் அப்படிங்கிறது உலகத்தில் இதுவரையிலும் நடைபெறாத அளவுக்கு நடந்துட்டுருக்கு அப்படின்னும், குளோபல் சவுத்துக்கு தலைவனாக இருக்கக்கூடிய இந்தியாவில் வைத்து நடைபெறுவது அப்படிங்கிறது அடுத்த ஒரு வரம் அப்படின்னும் சொல்லப்பட்டு வருது. இதில் நிறைய குளறுபடிகள் நடந்தாலும், முக்கியமாக நம்மலாம் இப்போ யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரி ஆதார் யூஸ் பண்ணுறோம்ல, அதே மாதிரி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்கான 2 முக்கியமான ஃப்ரேம் ஒர்க்கை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்தியா. இது மட்டும் இல்லாமல் ஏஎம்டி கூட இந்திய நிறுவனங்கள் சேர்ந்து செஞ்சுக்கிட்ட ஒப்பந்தங்கள், இந்தியாவினுடைய அடுத்த கட்ட பாய்ச்சல் அப்படின்னு சொல்லி பல விஷயங்கள் இந்த ஏஐ சம்மிட்டில் பேசியிருக்காங்க. என்னென்ன விஷயங்கள் நடந்திருக்கு அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். அது கூடவே சீனாவிலிருந்து ஒரு வீடியோ இன்றைக்கி படு வைரல், அதை பற்றியும் இங்கே டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். கிட்டத்தட்ட 2.5 லட்சத்திலிருந்து 3.5 லட்சம் விசிட்டர்ஸ் வரலாம் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கக்கூடிய ஒரு கூட்டம் தான் இந்த ஏஐ சம்மிட் 2026. இந்தியாவில் வச்சு நடைபெறக்கூடிய இந்த ஏஐ சம்மிட் அப்படின்னு சொல்கிறதுக்கு சாம் ஆல்ட்மேன் அவர்கள், சாட்ஜிபிடி இருக்குல்ல அதனுடைய தலைவர், அதே மாதிரி சுந்தர் பிச்சை அவர்கள், இன்னும் பல முக்கிய நிறுவனங்களுடைய தலைவர்களும் முக்கிய நாட்டினுடைய தலைவர்களும் இங்கே வந்திருக்காங்க அப்படின்னும், அவங்க வந்து இதில் பேசியிருக்காங்க, பேச போகிறாங்க அப்படிங்கிற செய்தி எல்லாமே பரவலாக பேசப்பட வேண்டியது. நம்முடைய யங்ஸ்டர்ஸ் எந்த அளவுக்கு ஏஐ சம்மிட்டில் எந்த மாதிரியான ஐடியாலஜி உள்ளே வரப்போகுது அப்படிங்கிறதெல்லாம் கவனிக்க வேண்டிய தருணமும் இந்த தருணம் தான். இங்கே பேசின நேற்று ஃபர்ஸ்ட் டே முடிஞ்சிருச்சு. ஃபர்ஸ்ட் டேயில் ஒரு சில குளறுபடிகள் இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. செக்யூரிட்டி செக்கின் போது சில நபர்கள் அவங்க கொண்டு வந்த விஷயங்கள் இழந்து விட்டோம், அது காணாமல் போயிடுச்சு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை வைத்திருந்தார்கள். இந்தியா அதற்கு விளக்கத்தை கொடுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட 70,000 மெம்பர்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆகி அன்றைக்கி ஒரு தினம் மட்டுமே எல்லா பார்வையாளர்களாகவும் நிறைய பேர் அங்கே ஓவர் க்ரௌட் ஆனதுனால சில விஷயங்கள் நம்மளால் சரி செய்ய முடியாமல் போயிடுச்சு. பட் இப்போது எல்லாமே ஸ்மூத்தாக நடந்துகிட்ருக்கு. வரக்கூடிய நாட்களில் அடுத்தடுத்த சம்மிட்டில் நாங்கள் இன்னும் அதிகமான கான்சன்ட்ரேஷன் நடத்தும் அப்படின்னு சொல்லி இந்தியா சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் நேற்று பேசின எல்லாருமே ஒரு விஷயத்தை மட்டும் சொன்னாங்க, ஏஐ அப்படிங்கிறது ஜாபை ரீப்ளேஸ் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக புது ஜாபை உருவாக்கும், அப்படி இல்லைனா இருக்கக்கூடிய ஜாபை ரீஷேப் பண்ணும். ஸோ பேனிக் ஆக வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் யதார்த்தம். ஏஐயால் எந்த அளவுக்கு ஜாப் லாஸ் வருகிறதோ அதே அளவுக்கு ஜாப் நம்ம ஏஐயை படிச்சுக்கிட்டோம்னா அந்த ஜாபில் இன்னும் அதிகமான இடங்களில் நேரங்களில் நம்மளால் ஷைன் பண்ண முடியும். அப்படி இல்லையா அந்த ஜாபில் இன்னும் சஸ்டெயின் பண்ண முடியும். இந்த ஏஐ அப்படின்னு சொல்கிறத நிறைய நாடுகள், நிறைய நிறுவனங்கள் ரொம்ப பெருசுப்படுத்தி காண்பிக்கிறாங்களே, இதனால் அந்த நிறுவனங்களுக்கும் அந்த நாடுகளுக்கும் என்ன லாபம் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். ஒரு வீடியோ நாளைக்கு வேணால் நான் பப்ளிஷ் பண்ணுறேன். அந்த வீடியோவுக்கு சின்னதாக ஒரு ஹிண்ட் மட்டும் கொடுத்துட்றேன். இன்றைக்கி அமெரிக்காவினுடைய ஒரு முக்கியமான நகரம், அது வந்து அமெரிக்காவை இயக்குகிறது அப்படின்னு சொன்னால் சிலிக்கன் வேலியை நம்ம சொல்லுவோம். அந்த சிலிக்கன் வேலி ஒன்றுமே இல்லாமல் ஒரு டஸ்ட்டுக்கு சமமாக மாறிவிடும் ஏஐ அப்படிங்கிறது பொய்த்து போனால். அதனால் ஏஐயை பொய்த்து போக விடாமல் அவங்க என்ன செய்வாங்கன்னா, நாளுக்கு நாள் அதை பற்றி பெரிய பூதாகரமான நியூஸை வெளியில் விடுவாங்க. ஏகப்பட்ட பிஆர் வேலையெல்லாம் செய்வாங்க. அதெல்லாம் அவங்க மனசில் இருக்கட்டும். இப்போதைக்கு நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது என்னென்னா, எஸ், உலகத்தில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வளர்ந்து வருகிறது. அது பேஸ்டாக இருக்கக்கூடிய ஜாப், நாம் இப்போ இருக்கக்கூடிய ஜாப் அதை ரீஷேப் பண்ணிகிட்ருக்கு அப்படிங்கிற உண்மையை ஒத்துக்கொண்டு அதுக்கு தகுந்தது மாதிரி நம்ம ஜாபுக்குள்ளே ஏஐ எந்த அளவுக்கு பயன்படுத்தலாம், அதனால் நம்ம ஜாபை எந்த அளவுக்கு எஃபிஷியன்சியாக மாற்றலாம், எந்த அளவுக்கு ஸ்பீடாக நம்ம ஜாபை செஞ்சு முடிக்கலாம் அப்படிங்கிறத கான்சன்ட்ரேட் பண்ணணும். அது நம்ம ஸ்டடீஸ்லேருந்தே, பேசிக் ஸ்டடீஸ்லேருந்தே வரணும். நம்ம குழந்தைகளிடமிருந்தே அது உருவானால் மட்டும்தான் நம்மளால் வரக்கூடிய ஏஐ அந்த போரில் ஜெயிக்க முடியும். இந்த போர் அப்படின்னு சொல்லும்போது இன்றைக்கி நான் ஒரு வீடியோ, சைனாவிலிருந்து ஒரு வீடியோ வந்திருக்குன்னு சொன்னேன்ல. சீனாவினுடைய முக்கியமான கொண்டாட்டங்கள் நடந்து வருகிறது, அவங்களுடைய நியூ இயர் செலிப்ரேஷன் அப்படிலாம் சொல்லலாம். அதில் சீனா ஹியூமனாய்டு அப்படிங்கிறத வச்சு இன்றைக்கி குங்ஃபுவை ப்ராக்டிஸ் பண்ண வச்சுருந்தாங்க. சில குழந்தைகள் கூட அங்கே இருக்கக்கூடிய எந்திரன்கள் அவங்க கம்பு சண்டை போடுறதா இருக்கட்டும், அவங்க கையில் இருக்கக்கூடிய கத்தியை வச்சு ஃபைட் பண்ணதாக இருக்கட்டும், குங்ஃபு ப்ராக்டிஸ் பண்ணதாக இருக்கட்டும், இது எல்லாமே மைண்ட் ப்ளோவிங்காக இருந்துச்சு. நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, 2025 எந்திரிச்சு கை கூட காண்பிக்க முடியாமல் இருந்த எந்திரங்கள்
இப்போது மிகப்பெரிய அளவில் குங்ஃபு ப்ராக்டிஸ் பண்ணுது, அதுவும் அக்யூரேட்டாக பேக் ஃப்ளிப்லாம் பண்ணுது அப்படின்னு சொல்லும்போது எந்த அளவுக்கு வளர்ச்சி அடைந்திருக்கிறோம் அப்படிங்கிறத இன்றைக்கி எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க. இந்த வீடியோ ரொம்ப வைரலாக மாறின உடனே எலன் மஸ்க் அவர்கள் போட்டிக்கு இன்னொரு வீடியோவை டெலிகாஸ்ட் பண்ணுறாரு. இதுதான் என்னுடைய ரோபோட்டுடைய ஃபிஸ்ட் அப்படின்னு சொல்லி கை விரல்கள் மட்டும் எப்படி அசைகிறது அப்படிங்கிறதுக்கான ஒரு வீடியோவை அவங்க ரிலீஸ் பண்ணுறாங்க. இன்னொரு நிறுவனம் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, எங்களுடைய நிறுவனங்களில் என்ன செய்ய ஆரம்பிச்சிருச்சு, அதனுடைய அந்த ரோபோட் ஹியூமனாய்டு அப்படிங்கிறது அவங்களுடைய வேலையை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க, இதோ அதுக்கான விஷுவல்ஸ் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய விஷுவல்ஸை சொல்லி காண்பித்து கொண்டு இருக்கிறார்கள். ஸோ நாமெல்லாம் இங்கே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது உலக நாடுகள் எதை நோக்கி நகர்ந்து வருகிறது அப்படின்னா ஃபிசிக்கல் இன்டெலிஜென்ஸை நோக்கி நகர்ந்து வருகிறது. இந்த இடத்துல ஃபிசிக்கல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லும்போது மனிதனுக்கு ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த ஹியூமனாய்ட்ஸ் உருவாக்கப்படுகிறதா அப்படின்னா, கம்ப்யூட்டர் வந்ததுனால இங்கே இருக்கக்கூடிய அக்கௌண்ட் ஜாப்ஸ் முடிஞ்சிருச்சான்னு கேட்டால் இல்லை. அதே மாதிரி இது ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாது. பட் மனிதனுக்கு உதவி செய்யக்கூடிய, மனிதனுடைய வேலையை சுலபமாக முடிக்கக்கூடிய வேலைகளில் ஹியூமனாய்ட்ஸ் ஈடுபடுத்தப்படலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. உதாரணத்துக்கு நம்ம யுத்தம் அப்படின்னு வச்சுக்கலாமே. இங்கே ஃபிசிக்கல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லும்போது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸும் அதே மாதிரி ஃபிசிக்கலாக ஒரு பாடியும் சேர்ந்து இணையும் போது தான் இந்த ஃபிசிக்கல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறது உருவாகுது. இந்த ஃபிசிக்கல் இன்டெலிஜென்ஸுக்குள்ளே மூளையாக ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் செயல்படும் போது யுத்த காலங்களில் நம்முடைய இராணுவ வீரர்கள் 5 பேர் போகிறாங்கன்னா அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பதற்காக நம்ம நாட்டில் உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட ஹியூமனாய்ட்ஸ் ஒரு 10 போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ 10 + 5 மனிதர்கள், அப்போ 15 பேர் சேர்ந்து ஒரு குட்டி குரூப் ஒரு எதிரியை துவம்சம் பண்ணுறதுக்காக போகிறாங்க அப்படின்னா, இந்த இடத்துல நாம் உருவாக்கக்கூடிய ஹியூமனாய்ட்ஸ் எந்த அளவுக்கு வலிமை மிக்கது, எந்த அளவுக்கு ஸ்பீடாக அதனுடைய முடிவுகளை எடுக்குது, எந்த அளவுக்கு ஹேக் பண்ண முடியாத நிலைமையில் இருக்குது, எந்த அளவுக்கு பேக்கப்பாக இருக்குது, இது எல்லாத்தையுமே அந்தந்த நாடுகள் அந்தந்த நிறுவனங்கள் அனலைஸ் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரியான புது புது ரோபோட்ஸ் அப்படிங்கிறது உருவாக்க வேண்டும். எந்த ஒரு கண்டுபிடிப்பாக வேணாலும் இருக்கட்டும், முதல்ல அது மிலிட்ரிக்காகத்தான் கண்டுபிடிப்பாங்க. எந்த கண்டுபிடிப்பை வேணாலும் வச்சுக்கோங்களேன். இப்போ வாட்ஸ்அப் நம்ம சொல்கிறோம் மெசேஜ் என்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். இந்த என்கிரிப்ஷன் டிகிரிப்ஷன் அப்படிலாம் ஃபஸ்ட்டு வேர்ல்டு வார்க்கு அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ராஜா காலத்திலே வந்திருக்கும். ஒரு கீ வச்சு அந்த கீயை வச்சு மெசேஜை டீகோட் பண்ணி அதை ராஜா கிட்ட சொல்கிறதுக்கு தனியாக சில நபர்கள் இருப்பாங்க. அப்போ இது எல்லாமே ஒரு யுத்தத்துக்காகவும் அவங்களுடைய இராணுவத்துக்காகவும் தயாரிக்கப்பட்டு ஒரு கட்டத்துக்கு மேலே ஓகே இதை சாதாரண மனிதர்களும் பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி தான் நம்முடைய கண்டுபிடிப்புகள் வரும். ஸோ இந்த மாதிரியான கண்டுபிடிப்புகளில் இப்போ ஹியூமனாய்டு அப்படிங்கிறது பெரிதும் பேசப்படுகிறது. அதை தான் ஃபிசிக்கல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஏஐ சம்மிட் 2026 அப்படின்னு சொல்கிறதுல ஃபிசிக்கல் இன்டெலிஜென்ஸை பற்றி பேசியிருக்காங்களான்னு கேட்டால் எஸ், பேசியிருக்காங்க. குவால்கோம் ஒரு ரோபோட்டுக்கு உருவம் கொடுத்திருக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு ரோபோட்டை காண்பிக்கிறார்கள். அதே மாதிரி இந்த ஏஐ ஆர்மி டாக் அப்படிங்கிறத பற்றி அதிகமான நிறைய சூப்பரான அட்வான்டேஜ் நிறைந்த அப்கிரேடேஷன் இருக்கக்கூடிய பல விஷயங்களை அவங்க சொல்லி காண்பிக்கிறாங்க. அதுக்கான வீடியோ காண்பிக்கிறார்கள். அதனுடைய புரோட்டோடைப் அறிமுகம் செய்திருக்கிறார்கள். AMD ப்ளஸ் இந்தியாவினுடைய TCS இணைந்து ஏஐக்கான ஒரு டேட்டா சென்டர், அதனுடைய ஆடட் அட்வான்டேஜ், ஏகப்பட்ட முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள், அது கூடவே ப்ராடக்ட்ஸ் இதை டெலிவரி பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்கிற புதிய கூட்டு முயற்சி ஒன்று உருவாகி இருக்கிறது. ஸோ NVIDIAவை ஓவர் கம் பண்ணுறதற்கு AMD இந்தியாவுடன் இணைந்து விட்டது அப்படிங்கிற ஒரு செய்தியை நம்மளால் பார்க்க முடிகிறது. டோட்டலாக ஃபர்ஸ்ட் டே மட்டும் 20 நாடுகளை சார்ந்த பல முக்கியமான தலைவர்கள் பங்கு பெற்றார்கள் அப்படின்னும், பிரேசில், பிரான்ஸ், அதே மாதிரி 100க்கும் அதிகமான நாட்டை சார்ந்தவர்கள் இதில் அட்டன் பண்ணுவாங்க அப்படின்னும் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. 4வது AI சம்மிட் அப்படின்னு சொன்னேன். இதுக்கு முன்னாடி எங்கெல்லாம் இது நடந்துச்சுன்னா UK, சவுத் கொரியா மற்றும் பிரான்ஸில் வச்சு இந்த AI சம்மிட்டுகள் நடந்திருக்கின்றன. இதில் மொத்தமாக 3250 ஸ்பீக்கர்ஸ் ஏஐ பற்றி, அடுத்ததான் நம்ம என்ன படிக்கணும், என்ன செய்யணும், ஒரு நாடு எதை பற்றி யோசிக்கணும், ஏஐ ரெகுலேஷன்ஸ் எப்படி உருவாக்கணும், இப்படிலாம் ஸ்பீக்கர்ஸ் 3250 பேர் ப்ளஸ் 500 செஷன்ஸ் அப்படிங்கிறது இதில் கம்ப்ளீட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற தகவலும் வெளியிடப்பட்டிருக்கின்றன. இப்போ தான் நம்முடைய ஹெல்த் மினிஸ்டர் JP நட்டா அவர்கள் சஹி அப்படிங்கிறதும் போத் அப்படிங்கிற இனிஷியேட்டிவும் இந்த ஏஐ சம்மிட்டில் வெளியிடுகிறார்கள். ஸோ இதுதான் நான் சொன்னேன்ல, நமக்கு ஆதார் மாதிரி ஏஐக்கு இந்த சஹி அப்படிங்கிறதும் போத் அப்படிங்கிறதும் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். இதில் சஹி அப்படின்னா ஸ்ட்ராட்டஜி ஃபார் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இன் ஹெல்த் கேர் ஃபார் இந்தியா. போத் அப்படிங்கிறது பெஞ்ச்மார்க்கிங் ஓப்பன் டேட்டா பிளாட்ஃபார்ம் ஃபார் ஹெல்த் ஏஐ அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஹெல்த் ரிலேட்டடாக இங்கே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்து வருகிறது. நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஒரு டிசீஸை டயக்னோஸ் பண்ணுறதா இருக்கட்டும், அப்படி டயக்னோஸ் பண்ண ஒரு டிசீஸுக்கான அந்த ட்ரீட்மெண்ட்டாக இருக்கட்டும், அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு தேவையான டேப்லெட்ஸாக இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே இப்போது ஏஐ ரொம்ப சர்வசாதாரணமாக, அதே நேரத்தில் மனிதர்களை விட மனித டாக்டர்ஸுக்கு ஹிண்ட் கொடுக்குற மாதிரியான விஷயங்களை செய்து வருகிறது.
ஸோ இந்த இடத்துல நாமும் என்னெல்லாம் செய்ய போகிறோம் அப்படின்னு கேட்டால் ஏஐ மாடல்ஸை க்ரியேட் பண்ண போகிறோம். அதுவும் நம்முடைய இந்தியர்களுக்குன்னு தனியாக சில ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கும், இல்லாட்டி அவங்களுக்குன்னு ஒரு ஹெல்த் பெஞ்ச் மார்க் இருக்கும். அப்போ இது பேஸ்டான ஏஐ டேட்டாஸ் அப்படிங்கிறத நம்ம உருவாக்கணும், ஏஐ மாடல்ஸை உருவாக்கணும். அப்போ இது எல்லாத்தையுமே கவர்ன் பண்ணுறது யார் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, அதாவது லீகலைஸ் பண்ணுறதுன்னு ஒன்று இருக்குல்ல, அதுக்காகத்தான் இந்த ஜஹி அப்படிங்கிறதும் இந்த போத் அப்படிங்கிறதும் உருவாக்கப்பட்டிருப்பதாக செய்திகளை வெளியிட்டிருக்கிறார்கள். ஜஹி அப்படின்னு சொல்லும்போது ஃப்ரேம் ஒர்க், அது ஒரு கைடனன்ஸ் ஃப்ரேம் ஒர்க்கு தான், aimed at enabling the safe, ethical, evidence-based and inclusive adoption of artificial intelligence across India's healthcare ecosystem அப்படிங்கிறது தான். இந்தியாவினுடைய ஹெல்த்கேர் எக்கோசிஸ்டத்தில் நம்முடைய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சேஃபாக எவிடன்ஸ் பேஸ்டான ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டேட்டாஸ் எல்லாம் இருக்கா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் செக் பண்ணி அதை அப்ரூவ் கொடுக்கறதுக்காக இந்த ஜஹி அப்படிங்கிறத யூஸ் பண்ணலாம். அதே நேரத்தில் போத் அப்படிங்கிறது டிசைன்ட் அஸ் அ ஸ்ட்ரக்சர்டு எவல்யூஷன் பிளாட்ஃபார்ம் டு டெஸ்ட் அண்ட் வேலிடேட் ஏஐ மாடல்ஸ் யூசிங் டைவர்ஸ் அனானிமஸ் ரியல் வேர்ல்டு ஹெல்த் டேட்டா செட் பிஃபோர் தேர் டிப்ளாய்மெண்ட் அட் ஸ்கேல் அப்படிங்கிறது தான். அப்போ இந்த போத் அப்படிங்கிறது நம்ம இப்போ யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய ஏஐ டேட்டா மாடல்ஸ் எல்லாமே சரிப்படுத்தி அதை ரொம்ப பெரிய ஸ்கேலில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அதற்கான ரெஜிஸ்ட்ரேஷன் இல்லாட்டி அதை கட்டுப்படுத்துறதுக்கான ஒரு அமைப்பாக இருக்கலாம் அப்படிங்கிறது தான் இப்போ கிடைச்சிருக்கக்கூடிய தகவல். இது இரண்டுமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக விக்கி அப்படின்னு கேட்டால் ஆமாங்க. ஏன்னா டேட்டா தான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸினுடைய ஃபியூவல். இது எந்த அளவுக்கு ஒரு நாடு பக்காவாக அதை சரியான டேட்டாவாக இருக்கணும், தவறான டேட்டாவாக இருக்கக்கூடாது, அதில் மால்ஃபங்க்ஷன்ஸ் எதுவும் நடந்துடக்கூடாது, அதனால் ஒரு நாட்டினுடைய டோட்டல் சிஸ்டமே கொலாப்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உதாரணத்துக்கு எய்ட்ஸை கண்டுபிடிப்பது எப்படி அப்படின்னு சொல்கிற ஒரு ஏஐ டேட்டா செட்டை ஒருத்தவங்க உருவாக்குறாங்க, ஒரு ஏஐ டேட்டா மாடலாக உருவாக்கி அதை வச்சு நிறைய ஏஐ டூல்ஸை நம்ம என்ன செய்கிறோம், அதை ஏஐ டூல்ஸுக்கு கற்பித்தல் அப்படிங்கிறத செஞ்சுட்ருக்கோன்னு வச்சுக்கோங்க. ஆனால் அந்த ஒரிஜினலாக இருந்த அந்த ஏஐ டேட்டா மாடல் ஒரு டேட்டா செட் இருக்குது பார்த்தீங்களா, அதில் 1% எரர் இருந்ததுனால உருவாக்கக்கூடிய அனைத்து ஏஐ டூல்ஸ்லேயும் அந்த 1% எரர் அப்படிங்கிறது பெரிய இம்பேக்ட் ஏற்படுத்திகிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா அதை எப்படி நாம் அவாய்ட் பண்ணுறது, இல்லை இந்த மாதிரி எரர் வராமல் தடுப்பது எப்படி அப்படிங்கிறதுலாம் முக்கியத்துவம் வாய்ந்தது. இன்றைக்கி கேட்பதற்கு வேணால் ரொம்ப சிம்பிளாக இருக்கலாம், ஆனால் இதுக்கு பின்னாடி கடின உழைப்புகள், ஏகப்பட்ட ஐட்ரேஷன், அதையும் தாண்டி நிறைய நபர்களுடைய நிபுணத்துவம், நிறைய ஏஐ மாடல்ஸினுடைய செக்கிங்ஸ், இது எல்லாமே நமக்கு தேவைப்படும். ஸோ இதை ஒரு ஃப்ரேம் ஒர்க்காகவே இப்போ நம்ம செஞ்சு போனால் மட்டும்தான் காலப்போக்கில் இது நம்ம நாட்டுக்கு உதவியாக இருக்கும், இல்லாட்டி நம்ம நாட்டுக்கு இது உபத்திரவமாக மாறிடும் அப்படிங்கிறதுல மாற்றுக்கருத்தே கிடையாது. அடுத்ததான் நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய பெரிய சிக்கல் என்னென்னா லோவர் பவர் காஸ்ட் அப்படிங்கிறது தான். இந்த பவர் காஸ்ட் அப்படிங்கிறது எலக்ட்ரிசிட்டி. நம்ம ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இங்கே உருவாக்கலாம், இங்கே இதை வந்து ஒரு குளோபல் ஹப்பாக மாற்றலாம். கோவாலாம் இப்போ அவங்களுடைய ஐடியாவில் இருக்குது, கோவா மாதிரியான ஒரு இடத்தை ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸினுடைய ஒரு ஹப்பாக மாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பட் லோவர் பவர் காஸ்ட்னு ஒன்று இருக்குல்ல, ஒரு ஏஐ டேட்டா சென்டர் அப்படிங்கிறது உருவாக்கினால் அது எவ்வளவு தூரம் தண்ணீரை குடிக்கிறது, எவ்வளவு தண்ணீரை விரயம் செய்கிறது அப்படிங்கிறத போன பதிவுலாம் நம்ம பார்த்தோம். அதை விட ரொம்ப இம்பார்ட்டண்ட் எலக்ட்ரிசிட்டி அப்படிங்கிறது அது எவ்வளோ கன்சியூம் பண்ணுறது அப்படிங்கிறது தான். அது எந்த அளவுக்கு நம்மளால் கம்மியாக கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு தான் வெளிநாட்டு நிறுவனங்கள் இங்கே வந்து அவங்களுடைய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சம்பந்தமான ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டை செய்வாங்க, நாம் நம்முடைய ரிசர்ச்சும் செய்ய முடியும். அப்போ இதற்கான அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன அப்படிங்கிறத இந்தியா யோசித்து கொண்டிருப்பதாக செய்திகளை வெளியிட்டிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் ஒரு லீகல் சொல்யூஷன் ஃபார் டீப் ஃபேக்ஸ், ஏகப்பட்ட டீப் ஃபேக்ஸ் அப்படிங்கிறது உருவாகிட்டு இருக்கு. யார் உண்மையை பேசுகிறா, யார் பொய்யான ஒரு நபராக, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸால் உருவாக்கப்பட்ட ஒரு நபராக, சிஜியால் உருவாக்கப்பட்ட ஒரு நபராக பேசுகிறார்கள் அப்படிங்கிறத நம்மளால் கண்டுபிடிக்க முடியல. இதை டீப் ஃபேக்ஸ் அப்படின்னு சொல்லும்போது இந்தியா 30க்கும் அதிகமான நாடுகளுடன் சேர்ந்து ஒரு லீகல் நெட்வொர்க்கை கிரியேட் பண்ணிட்டு இருக்கோம் இந்த டீப் ஃபேக்குக்காக மட்டுமே அப்படிங்கிற ஒரு உண்மையை போட்டு உடைச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நார்மலாக நம்ம ஒரு டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்னு ஒன்று வச்சுருப்போம். இயற்கை சார்ந்து இருக்கக்கூடிய விஷயங்களுக்கும் ஒரு டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது இருக்கும். அதே மாதிரி இப்போது ஏஐக்கான டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது உருவாக்கப்பட வேண்டும். ஒருவேளை ஏஐ காரணமாக ஏதாவது ஒரு இடத்துல பெரிய டிசாஸ்டர் நடந்துருச்சுன்னா அதை சரிப்படுத்துறது, அதனால் பாதிப்படைந்தவர்களுக்கு சொல்யூஷன்ஸ் கொடுப்பது, அவங்களை காப்பாற்றுறது அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, அதை நாம் இப்போதிருந்தே செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி ரொம்ப அஹர்டான சிந்தனைகள் இதெல்லாம். ஈவன் ஒரு 3 வருஷம் 4 வருஷம் 5 வருஷத்துக்கு பிறகு நடக்கக்கூடிய விஷயங்களாக கூட இருக்கலாம் நான் சொல்கிறது. பட் இதெல்லாம் நடந்தே ஆக வேண்டும், இதெல்லாம் ஒரு நாட்டுக்கு அடித்தளமாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் மட்டும்தான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறத நம்மளால் அடாப்ட் பண்ண முடியும்.
அப்படி இல்லையா அதில் ஏகப்பட்ட குளறுபடிகள், ஓட்டைகள், பல பிரச்சனைகள்லாம் இருக்கலாம். ஸோ அதை எல்லாத்தையுமே சரிப்படுத்தும் விதமாகத்தான் இந்த ஏஐ சம்மிட் அப்படிங்கிறது நடந்துகிட்ருக்கு. அது சம்மந்தமாக நிறைய செய்திகள், நிறைய ஸ்பீக்கர்ஸ், அவங்களுடைய ஐடியாஸ், அவங்களுடைய சொல்யூஷன்ஸ், அவங்க உருவாக்கின கிட்டத்தட்ட ஒரு 500க்கும் அதிகமான ப்ராஜெக்ட் அப்படிங்கிறதெல்லாம் இந்த வேவ்ஸ் அப்படிங்கிறதுல காண்பித்து கொண்டிருக்கிறார்கள். இதையெல்லாம் நல்லபடியாக நடக்க வேண்டும். இதை மாணவ மாணவிகள் ஒரு செய்தியாக மட்டும் தெரிந்து கொள்ளக்கூடாது. ஏஐ சம்மிட் 2026 4வது முறையாக நடக்கிறது. இந்தியா என்னெல்லாம் அதை வச்சு பேஸ் பண்ணி அவங்களுடைய ஐடியாவை போட்டிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்முடைய குழந்தைகள் டிஸ்கஸ் பண்ணணும். நம்ம மாணவ மாணவிகள், நம்ம வீட்டு குழந்தைகள் இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா கண்டிப்பாக நாளைக்கு அவங்க தான் இதை லீட் பண்ண போகிற தலைவர்களாக மாறுவார்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.